இப்போ அவரு கேட்கிறாரு நீ வந்து துணி இல்லாம நடிப்பியா அப்படின்னு. இல்ல 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 இல்ல, அதாவது வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம், நீ துணி இல்லாம நடிப்பான்னு கேட்கிறாரு அவரு. கிளாமர் அதான் அர்த்தம், நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். துணி அவுத்து போட்டு நடிப்பியா, இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட். ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில இவ்வளவு பேர் முன்னாள் நடக்கிறது ஒரு இன்சல்ட். அது தமிழன் இவ்வளவு கீழ்த்தரம் ஆயிருக்காங்கிறதுக்கான உதாரணம் இந்த கேள்வி. இல்ல சரி, இல்ல இல்ல, பிரஸ் மீட் ஓவர். நாங்க என்ன படத்தை எடுக்க, இல்ல இல்ல இல்ல, அவங்க எந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க? ஒருத்தங்க முதலடியா வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி படங்கள்ல கமிட் ஆவீங்களான்னு கேக்குறதா, நீங்க அவுட் போட்டு நடிப்பீங்களா? அதுதான் கேள்வி. நீங்க அதை கன்வே பண்றீங்க, நீங்க தவிர கல்யாணம் பண்ணி Action. Okay, cut. Ready, take. அடுத்தது மறுத்து அம்மா பேர் ரெடி பண்ணி சொல்லு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திருக்குறள் அரங்கத்துக்கு நீங்க வந்து படம் பிடிக்க வந்து மிக்க நன்றி. இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு முக்கியமான படமா இருக்க போகுது. நான் எடுக்கிறேங்கிறதுனால இல்ல, தமிழின் தலை சிறந்த இலக்கியத்தை பத்தி இந்த படம் பேச போறதுனால இது தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு முக்கிய படமா இருக்க போகுது. உலகம் முழுக்க உள்ள பல்வேறு மொழி பேசும் மக்களுக்கு நம்முடைய கலை கலாச்சாரம் பத்தி சொல்ல போற ஒரு படமா இருக்கு. இந்த படம் பண்ணுங்கிற ஐடியா வந்த உடனே வந்து ஜெயராஜ் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதினாரு. ஒரு வருஷம் ஸ்கிரிப்ட், பெரிய ரிசர்ச், சங்கத்தமிழ் எல்லாம் பண்ணிட்டோம். இந்த படம் பண்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம். இன்னொன்று, இதுக்கான குரு பார்த்தீங்கன்னா முதல் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து எட்வின், தமிழின் தலை சிறந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர், அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிப்பு கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூத்துப்பட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கலைச்சோழன் திருவள்ளுவராக நடிக்கிறாரு. வாசுகியாக அதே கூத்துப்பட்டில் பயிற்சி பெற்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில் துறையில் இருந்த அவங்களுடைய ஒரு பெண், அவங்க வாசுகியாக நடிக்கிறாங்க. சுரேஷ் கல்லேரி, அவர் ஒரு ஆர்ட் டைரக்ஷன் மிக சிக்கனமான ஒரு முறையில் பண்ணுறாங்க. ஸோ எல்லா துறையிலையும் சிறந்த மனிதர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்படுது. வர்ற ஜனவரியில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஷெடியூலோட எங்கள் படத்தோட பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. நாளையோட பாதி படப்பிடிப்பு முடியும். திருக்குறள்ங்கிற விஷயம் வந்து தமிழனுடைய மிக பெருமையான ஒரு அடையாளம். கிட்டத்தட்ட 55 மொழிகளில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களுக்கும் அது போய், இதை விட தமிழை பற்றி வெளியில சொல்றதுக்கு வேற எந்த ஒரு தளமும் கிடைக்க முடியாது. அதில் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்க மேற்கொண்டு கேள்விகள் கேட்கலாம். இங்க எடுக்கிறதுக்கா அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க. ஆமா ஆமா, காவி துணி யார் போட்டிருக்காங்க? காவி துணிக்கு அதாவது இன்னைக்கு வந்து திருக்குறள், திருவள்ளுவருங்கிறது தமிழனுடைய மிகப்பெரிய அடையாளம். நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கு. இந்திய ஜனநாயகம்ங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ். எல்லா கட்சியுமே எடுத்துக்கோங்க, நாட்டுக்காக உழைக்கணுங்கிறவங்க எல்லாம் விலகினதுக்கு அப்புறம் இது வந்து நாம எல்லாம் அவங்களுக்காக வேலை செய்யறோம். எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு 10,000 வியாபாரம் செய்கிற அரசியல்வாதிகளை நாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வந்து அவன் 2,000 கோடி ரூபாய் பிளேன்ல போறதுக்கு பயன்படுது.
கோட்டு போடுறது பயன்படுது, அவங்க 30 கோடி ரூபா காரில் போகிறது பயன்படுது. நமக்கு அவங்க இருந்து எதுவுமே கிடைக்கல. நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளுவரை பிடிச்சா தனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும், அவர் காவி போட என்ன ஓட்டு கிடைக்கும், வேஷ்டி கட்டின ஓட்டு கிடைக்கும்ங்கிற அளவில் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த அறத்தை நாங்கள் கொண்டு வர்றோம். அரசியலுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எல்லாரும் எப்படி இருக்கணும், அதுக்காக இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம். சார் வள்ளுவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சார், குரல்ல அரசியலை பத்தியும் சொல்லியிருப்பாங்க, மத மாற்றத்தை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. படத்துல வந்து அதெல்லாம் வச்சிருக்கீங்களா சார்? ஆமாம், படம் வந்து இது அதோட அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் மூணையுமே அதான் நீங்கள் கல்யாண காட்சி பார்த்துருப்பீங்களே, இதில் வந்து அவங்க எல்லாரும் போகிற சம்பந்தமான அதில் என்ன அறம் கடைபிடிக்கப்படணும், அரசியல்வாதிகள் என்ன அறம் கடைபிடிக்கப்படணும். அதனால நீங்கள் காவின்னு சொல்லணும் இதெல்லாம் நான் சொன்னேன்னா, ஏன் வந்து அவங்க வள்ளுவரை வந்து ஒவ்வொரு காலத்துலையும் வந்து தனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும், இந்து ஓட்டு வேணும். இப்போ தமிழுங்கிறது திருக்குறளத்தை ஒட்டுமொத்த தமிழனோட மிக முக்கியமான அடையாளம். அவங்க அதை வந்து சுவீகரிக்க விரும்புகிறாங்க. 12 வருஷம் ஒரு 15 வருஷமா தான் சார் இந்த திருவள்ளுவர் வந்து என்ன எங்க ஜாதி எங்க மதம் எல்லாருமே வந்து சேர்த்து பேசுறாங்க. என்ன காரணமா இருக்கு? இதை வந்து படத்தை சொல்ல முடியுமா? காலாகாலத்துக்கு வந்து இந்த அரசியலோட பார்வை மாறுபடும். 60களில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தி போராட்டம்னு கொண்டு வந்தாங்க. கரெக்டாக, இந்தி எதிர்ப்பு போராட்டம். தமிழ் செத்து போயிடும், தமிழை வாழ வைக்கணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் தூக்கி வீசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு இதவே போயிடுச்சு. நீங்கள் எதை வச்சு ஒன்றிணைக்க முடியாது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துனீங்க அப்படின்னா எவனும் போராட்டமே நடத்த மாட்டான், மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க. இப்போ யாரு திருவள்ளுவர் யார் எடுக்கிறா, யாருக்கு அது வந்து பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க. அப்போ காவி போடுவாங்க, வெள்ளை போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, கவர்னர் மாளிகையில் கொண்டு போயிட்டு மரியாதை செலுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். அது காலகாலத்துக்கான அரசியல் மாற்றம் அப்படிதான் நடக்கும். திருவள்ளுவர் வந்து பனைமரத்தை பத்தி ஒரு சொல்லியிருப்பாங்க, கல்லெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து கள்ளச்சாராயம் பெருசா போயிட்டு இருக்கு. ஆமா, அப்பவே அவர் தீர்வு கொடுத்திருப்பாரு, நீங்க வந்து கல்லு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாரு. எங்க சொல்லியிருக்காரு? கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு இது எழுதி, கல்லு குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க அதுல பரவாயில்ல, அதுக்காக அந்த படத்தை எடுக்கிறோம், எல்லாருக்கும் தெரியணும் கல் உண்ணாமைங்கிறத பத்தி. ஆமா. சப்டைட்டில் பண்ணுவோம், எல்லா மொழியிலையும் மோஸ்ட்லி சப்டைட்டில் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அரபிலாம் கூட இருந்து பண்ணியிருக்காங்க, கன்னட, தெலுங்கு, 55 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள். அதில் எல்லாத்தையும் கொண்டு போவோம். அடுத்தடுத்து உயிரிழப்பு. ஆமா. கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை முழுசாவே வந்து திருவள்ளுவர் வந்து கல்லு குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத டீடைலா சொல்லியிருப்பாங்க. அது சம்பந்தமா இதுல ஏதாவது இருக்கா? இதுல அரசியல்வாதிங்க வந்து இந்த கள்ளக்குறிச்சியில வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் வந்து தடை செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, மது ஒழிப்புங்கிறது உடனே எல்லாம் ஒழிக்க முடியாது, முழுசாலாம் ஒழிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும், இல்ல யாரையும் சொல்ல முடியாது, குறைச்சிக்கங்கன்னு தான் சொல்ல முடியும்னு கமல்ஹாசன் சார் பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சார்? இல்ல, இனிமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து மதம் ஒழிக்கவே முடியாது. வெளிநாட்டுக்காரன் வந்து அவனுடைய ஸ்பேர் டைம்ல குடிக்கிறான், நம்மளை வந்து இத இப்படி வச்சிருந்தாதான் அவங்க வந்து இங்க அரசியலே பண்ண முடியும். எல்லாரும் அன்றாடத்துல சொல்ல போனா 50% தமிழர்கள் வந்து குடிக்கிறாங்க, இந்தியர்களே குடிக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, வியாபாரம் தானே பண்றாங்க. அரசியல்ங்கிறது கட்சிங்கிறது முழுக்க, அது கட்சிங்கிறது ஒரு கம்பெனி. ஆக்சுவலா ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஆஃபீஸ், மவுண்ட் ரோட்ல 2 கட்சிகள் இருக்கும், போயது கார்டன் ஒரு கட்சி இருக்கும், அவங்க ஒரு கம்பெனி நடத்துறாங்க, நம்மளால அவங்களுக்கு உழைக்கிறோம். ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க, அரிசிக்கு எங்கேயாவது தண்ணியை வியாபாரம் பண்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற சொல்லுங்க. ஆமா, ஆமா, இதுவும் அரசியல் தானே, முழுக்க அரசியல். அப்படின்னா அவரே பெரிய வள்ளுவரே பெரிய அரசியல்வாதி தானே. ஆமா, காமராஜ் ஐயாவோட ஆட்சி வரணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல எல்லா ஊடகங்களுமே வந்து இப்போ காமராஜர் மாதிரி உங்களால ஆட்சி கொண்டு வர முடியுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்கு. இந்த வரக்கூடிய 2026ல தமிழ்நாட்டுல அவர் போல ஒரு ஆட்சி அமையும் வாய்ப்பு இருக்கா? அவர் ஆட்சி அமையாதபடி தடுப்பாங்க எல்லாரும். யாரு? எல்லாரும் தடுப்பாங்க, காங்கிரஸே தடுக்கும். சார், நீங்க காமராஜ் படம் எடுத்தீங்க, அந்த வீடியோ ட்ரோல நீங்க பாத்தீங்களா? நீங்க
பார்த்தேன். பெண் வந்து வந்து ஆமா பார்த்தேன். ஆமா ஆமா எப்படி சார் பாக்குறீங்க? அப்பவே ஒரு கணிச்சிட்டீங்களா அதை? இல்ல அது அவரு காலத்துல இருந்தது தானே. 69லயே. நீங்க படம் பண்ணதுதான் கேட்குங்க. ஆமா வச்சிருந்தாங்க. ஆமா அது வந்து பேரை சொல்லலாமா யார் ஆட்சியில் வந்துன்னு சொல்லிட்டு. அவர் ஆட்சியில் வந்தபோது ராஜாஜி அவர் வீட்டில் போய் கெஞ்சினாரு, கடை திறக்காதீங்க. காமராஜர் வந்து அப்போ ஆட்சியில் இல்லை. அவர் சொன்னாருன்னா நாம கொடுத்த படிப்பு பூரா வீணா போயிருமேன்னு சொன்னாரு. அவர் கணிப்பு சரியா இருந்தது. இன்னைக்கு சொல்ல போனா நம்ம இவ்வளவு பாப்புலேஷன் உள்ள நாடு வந்து எக்கானமியில் ரொம்ப பின்னால இருக்கும். ஆமா அவங்க ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அரசியல்வாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, எந்த அரசியல்வாதியாவது அவன் தொழிலோடு விலகி இருக்கான பாத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கக்கன்னு விலகி இருப்பாரு, காமராஜர் குடும்பம் விலகி இருக்குமே தவிர இங்க கடந்த 67க்கு அப்புறம் வந்தவங்க யாரும் விலக மாட்டாங்க. பையன் வருவான், பேரன் வருவான், கொள்ளு பேரன் வருவான், தொடர்ந்துகிட்டே இருக்கேன்னா அவங்களுக்கு இந்த தொழிலோட நீக்கு போக்கு தெளிவாக தெரியும். எந்த தொழில் நடத்தினா சரியா இருக்கும். சாராய கடையை நம்ம திறப்போம், அதுக்கான ஆலை நம்மிடம் இருக்கும். 2 வகையான வருமானம். ஆலையில் உள்ள வருமானம் அவங்க வீட்டுக்கு வரும், மக்கள் கொடுக்குற இது வந்து நாட்டுக்கு வரும். அதை வச்சு நாட்டை நடத்தலாம். காமராஜர் ஒரு பிரச்சனையை வந்து ஒரு படமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீட்டை பத்தி நம்ம ஒரு படமா சொல்லணும்னா அதுல நடக்கிற உண்மைகளை முழுசா சொல்ல முடியுது இல்ல, சொல்றது இல்ல. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை தழுவி எடுக்கப்படுறது எந்த கருத்துக்களையுமே முழுமையா சொல்ல முடியாம போகுது. திருக்குறளை பத்தி நீங்க எடுக்க போறீங்க, அதுல இருக்கிற அத்தனை அதிகாரத்தை பத்தி உங்களால சொல்லி முடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறு சொல்ற படமா இருக்கும். இல்ல இது வந்து திருக்குறளோட வாழ்க்கை வரலாறு, வள்ளுவருடைய வரலாறு. அதுக்குள்ள ஏன் வருதுன்னா இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. இன்னொன்னு எல்லாத்தையும் பத்தி சொல்லிட முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா கலைஞர் பாத்தீங்கன்னா குறள் ஓவியம் ஒன்று பண்ணாரு. என்னென்ன குறளை வந்து ஓவியம் வரையணும் அதை பண்ணாரு. நாங்க எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை பண்றோம். காமராஜர் ஐயா ஆட்சி வருமானு கேட்டோம், அதுக்கு டக்குன்னு இல்ல அதை வராதபடி தடுப்பாங்க இவங்க. என்ன ரீசனால? ஏன்னா இவங்களுக்கு திருடன்மை எல்லா கட்சிக்குமே. அதாவது இப்போ காங்கிரஸையே வந்து திமுக கூட்டணி அமைக்குது. அதாவது இப்ப எந்த கட்சியுமே கொள்கை கிடையாது. அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் கொள்கை வகுக்கப்பட வேண்டும், பின் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும், அது செயல்படுத்தப்பட வேண்டும். இப்ப கே பிளான் ஒன்று நடந்துச்சு 63ல். காமராஜர் வந்து பதவி விட்டு விலகி போறார். என்ன காரணம் தெரியுமா? எங்கள் கட்சி வந்து கொள்கை விட்டு விலகி போகிறது, இந்த கொள்கையை திரும்ப கட்டமைக்க வேண்டும், கட்டமைச்சாதான் ஆட்சி நடத்தணும்னு விலகி போறாரு. அப்புறம் எந்த கட்சிக்காவது கொள்கை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கா எந்த கட்சியா கொள்கை இருக்கா? 100%. ஆமா ஒரு கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு, அவரோட பையன் டேக் ஓவர் பண்ணுவான், பேரன் டேக் ஓவர், அப்படிதான் நடக்கும். ஏன்னா அதுல உங்களுக்கு பெரிய வருமானம் இருக்க. எல்லாத்துலயும் இப்போ வந்து மெட்ரோ ஆரம்பிக்கிறாங்க 20,000 கோடி அப்படின்னா அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறவனே ஒரு கார்பரேட்டு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கார்பரேட்டு, அவனே லோன் வாங்கி இவனுக்கு பணத்தை கொடுக்குறானே. அப்போ அப்படிதான் நடக்கும் அது. மத்தியில வந்து திருவள்ளுவருக்கு வந்து காபி குடிக்கிறாங்க. ஆமா வந்து தமிழ்நாட்டுல வந்து திருவள்ளுவர் காபி கிடையாது, ஒயிட் தான் போட்டுருக்காங்க. ஆமா அதுவே பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க படத்தை வந்து தமிழ்நாடு மட்டும் ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்ல இந்தியா ஃபுல்லா? இல்ல அது உலகம் பூரா ரிலீஸ் பண்ணுவோம். நாங்க அந்த காபி அடையாளத்தை காட்டல. ஏன்னா வந்து கேட்பாங்களே, எங்களோட அடையாளம் சொல்லுவாங்க. யாரு கேட்பாங்க? யார் மேலிடம்? யாரு? பிஜேபி தான் சார் பண்றாங்க, எல்லாருமே தெரியும். எங்கிட்ட வந்து கேட்க முடியுமா? அவங்க தமிழ்நாட்டுல பண்ணீங்கன்னா ஓகே, வெளி மாநிலம் இல்ல அவங்க என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்க செய்தி போடுறீங்களே, யாரா மட்டும் தடுக்க முடியுமா அதை? அதே மாதிரிதான் இப்படி சினிமா அப்படித்தானே. தமிழ்நாட்டுல நீங்க பண்றது ஓகே, ரிலீஸ் பண்றது. அங்க போயிட்டு வெளி மாநிலத்துல நீங்க பண்ணும்போது நீங்க போடக்கூடாது, ரிலீஸ் தடை பண்ணலாம், தடை பண்ணலாம்ல. இல்ல இப்போ வந்து அவங்க தமிழ்நாட்டுல வேறுண்டவே முடியல. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுல நுழைய முடியாது. அவங்க எங்க சென்சார் போர்டுங்கிறது, நான் சென்சார் போர்டுல மெம்பரா இருந்தேன். அங்க சரியான விஷயங்களை பேச தெரிஞ்சவங்களுக்கு எந்த கட்டும் பண்ண முடியாது. ஆமா அதான் உண்மை. நான் போர்டோட பைலா எனக்கு தெரியும், நான் மெம்பரா இருந்திருக்கிறேன். ஆமா இப்போ திருவள்ளுவருக்கு வந்து காவியை சாயம் பூசப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லாருமே பரவலா போச்சு. ஆமா காவி தான் அவர் அணிஞ்சிருந்தாரா இல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அணிஞ்சிருந்தாராங்கிற எந்த சான்றுமே கிடையாது. இப்போ உங்களோட கதையில வந்து திருவள்ளுவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கா? ஒயிட் வந்து நியூட்ரல். ஓகே, இப்போ காவி அப்படிங்கிற சமாச்சாரம் அவங்க வந்து அரசியல் அதை வந்து கொண்டு வர விரும்புறாங்க. சொன்னா அது வந்து ஒரு ஓட் பேங்க் சமாச்சாரமான விஷயம். அது வள்ளுவர சமணர் அப்படின்னு சொல்லவங்க இருக்காங்க,
அவரை இந்துன்னு சொல்றவங்க இருக்காங்க. திருக்குறள் வந்து கீதையோட சம்பந்தப்பட்டு சொல்றவங்க இருக்காங்க. நாங்க அதுக்குள்ளெல்லாம் போகல. நாங்க திருக்குறள்ல இருந்து இந்த ஸ்கிரிப்டை எடுத்துருக்கோம். யாருடைய சார்பும் இல்லை இது. ஆமா. இப்ப திருவள்ளுவர் யாரா இருப்பாரு? இல்ல அது இருப்பாரா? இல்ல சொல்ல போனா அவருடைய மதம் பற்றி எங்களை விட ரொம்ப அதிகமான ரிசர்ச் எல்லாம் போயிருக்கு. நாங்க வந்து திருக்குறளை பத்தி தான் படம் எடுக்கிறோம். ஆமா. வள்ளுவர் அதில் ஒரு இதாக வந்துட்டு போறார். திருக்குறள் அவரோட மேஜரான விஷயம். ஆமா ஆமா. ம் ம் ஆமா. இது நான் வந்து இல்ல நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். இப்போ நீங்க எல்லாம் கேட்ட இல்ல அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் அதெல்லாம் அவுத்து விட்டு எது பெட்டர்? இல்ல சினிமாவில் யார் அவ எப்படி சினிமாவில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஃபிலிம் மேக்கர்ஸ், இன்னொன்று விமர்சகர்கள் இருக்காங்க. நான் வந்து ஃபிலிம் மேக்கர். அரசியலை பொறுத்த மட்டும் வந்து விமர்சகர். நான் என்ன அரசியலுக்குள்ள போகல. நான் போகும்போது பார்த்துக்கலாம். விமர்சகர் தான் விமர்சகர் தான். ம் ஆனா யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க? திமுக காரங்கிட்ட சொல்லுமா? ஆமா. அவர் திருக்குறள்ல ஒரு குறளாவது தெரியுமா? ஒரு குறளாவது தெரியுமா? தெரியாது. ஆமா. நீ யாராவது ஓட்டு போட்டீங்களா அவருக்கு? நீங்க யாராவது ஓட்டு போட்டீங்களா பிஜேபிக்கு? ஜெயிக்கமா? ஏன் அப்படின்னா அதாவது காவி கட்டியுமே வள்ளுவருக்கு காவி போட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு அவங்களுக்கான மெஜாரிட்டி கிடைக்கல. என்ன அர்த்தம்? இப்போ வள்ளுவருக்கு வந்து அவங்க சாயம் பூசினாலும் அவங்களுக்கு ஆதரவு இல்லை. அதான அர்த்தம். ஆண்டாண்டு காலமா வந்து காங்கிரஸ் கட்சி, திமுக கட்சி வந்துட்டே இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து அரசியல் பிரஸ் மீட்டா திருக்குறள் பத்திய பிரஸ் மீட்டா? இல்ல அதாவது நான் வருவேன் சீக்கிரமா. இல்ல இல்ல இப்ப நீங்களே வந்து என்ன அரசியல் தள்ளுறீங்களா? எப்படிதானே? ஆமா. இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு உடல் மொழி, வாய் இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு புது ஆளை எடுத்து ட்ரெயின் பண்றதை விட ஆல்ரெடி வந்து ஒரு ஐயா பேர் என்ன, முத்துசாமி ஐயா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க ஒரு இதை நடத்துறாங்க ப்ரொஃபஷனலா. அது எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். அதனால அங்க இருந்து எடுக்கிறோம். பாடல் வருது. ஆமா ஆமா ஆமா. இல்ல அது தேவையான இடங்கள். அதாவது சினிமாங்கிறதோட பேசிக் என்ன தெரியுமா? 3 மணி நேரம் போர் அடிக்க கூடாது. அதான் அதோட அடிப்படை சமாதானம். மீதி எல்லாம் தான் அதுக்கப்புறம் வருது. யாரும் வரல. அல்ல இப்ப வேண்டாம், படம் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவேன். யாரும் வரல. எவனும் தமிழன் இல்ல. தமிழன் இல்ல. தமிழ் மேல அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் பேர் சொன்ன ரிலீஸ் பண்ணும்போது யார் யார் அணுகணும் அவனை அப்படி தூக்கி போட்டு போனானுங்க. எவன் நான் சொல்லுவேன், ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவேன். சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களை எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா வந்து அந்த காலகட்டத்துல வந்து அந்த காலத்துல மனுஷனுக்கு மூக்கு, தலை, வாய் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கு. போட்டோவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இல்ல இப்ப இது என்ன நீங்க இல்ல 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 உங்களுக்கு தேவையான கான்ட்ரோவர்சி கிடைச்சிருச்சு. உங்களுக்கு போன ஜிஎஸ்டி எல்லாமே கிடைச்சிருச்சு. இந்த மாதிரிதான்
நடிக்க மறுத்த காமராஜர் ஸ்டோரி எடுத்துக்கீங்க. ஆக்டரை பத்தி யாரெல்லாம் சார் இருக்காங்க சொல்லுங்க. இப்ப வேண்டாம். இல்ல அது எதை எப்ப சொல்லணும்னு இது இருக்கா இல்லையா? திமுக பத்தி கேட்டீங்க, காங்கிரஸ் பத்தி, பிஜேபி எல்லாம் சொல்லியாச்சா இல்லையா? அதுக்கு ஒரு டைம் வராதான் வருவீங்களா நீங்க? என்ன நீ வந்தது பெரிய விஷயம். அது இந்த படத்துக்கு நான் புவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். ஆமா, நீங்க எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து உலகம் வர ரீச் பண்றதுக்கு, என்னோட அரசியல் இல்ல, திருக்குறளை ரீச் பண்றதுக்கு நீங்க எல்லாம் உதவணும். அவரு இல்ல, அவரு வந்து எனக்கு ஒரு 10-15 வருஷமா தெரியும். அவருடைய ஒளிப்பத்தை நீங்க அந்த படத்துல பாப்பீங்க. நான் அவரை ரொம்ப பார்த்திருக்கேன். என்னுடைய வலது கரம் மாதிரி அவரு. நிறைய பேச படங்கள். ஆமா, இல்ல அவரு ரொம்ப ரொம்ப அருமையான கேமராமேன்ல அவரு. சுரேஷ் கல்லூரி இப்ப எங்க ஆர்ட் டைரக்டர். பேசு பேசு. உங்களுக்கு ஒரு குரல் தெரியுமா? தெரியுமா? முதல் குரலை சொல்லக்கூடாது. இல்ல மதுரையா லந்து பண்ண வந்திருக்கீங்களா நீங்க? இல்ல இல்ல அப்படியா? இல்ல ஓகே. இல்ல 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 பிரச்சனை இல்ல இல்ல பிரச்சனை அப்படிதான் இருக்கணும். சும்மா பிளாட்டா எங்களுக்கு வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அது லைக் இட். இவரும் அப்படிதான். ஆமா, அவ்வளவுதானா? ஆமா, அவங்க இல்ல அவங்களுமே படத்துக்கு நீங்க சொல்லிருங்கம்மா. இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு நூல். இந்த படத்துல வள்ளுவரோட மனைவி வாசுகியா பண்ணியிருக்கேன். இந்த கதாபாத்திரத்தை நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இந்த படம் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் பெரிய வெற்றி அடையும் நம்புறேன். நன்றி. முதல் படம் ஒரு நடிகைனா எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் நடிக்கணும். அவதான் நடிகை. கிளாமரா கொடுத்தா நடிக்க ரெடியா இருக்கேன்னு இல்ல, நடிக்கலாம், தப்பு இல்ல. மேடம், திருவள்ளுவரோட மனைவி வந்து வாசுகி கதை சொல்லும்போது வாசுகி பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமே. தெரியுமாங்கிறத தெரிஞ்சு அவங்களோட கேரக்டர் நீங்க நடிக்கிறீங்க. அவங்க ஸ்கிரிப்ட படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க போர்ஷனை வந்து 40 நாள் படிச்சிருக்காங்க. இல்ல புரியல. இல்ல 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 இது வந்து இப்ப அவரு கேக்குறாரு, நீ வந்து துணி இல்லாம நடிப்பியா அப்படின்னு. இல்ல 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 அதாவது வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம், நீ துணி இல்லாம நடிப்பியான்னு கேட்கிறாரு அவரு. கிளாமர் அதான் அர்த்தம். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். துணி அவுத்து போட்டு நடிப்பியா? இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட். ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில இவ்வளவு பேர் முன்னாள் நடக்கிறது இன்சல்ட். அது தமிழன் இவ்வளவு கீழ்த்தரம் ஆயிருக்காங்கிறதுக்கான உதாரணம் இந்த கேள்வி. இல்ல சரி, இல்ல இல்ல பிரஸ் மீட் ஓவர். இல்ல சார், நாங்க என்ன படத்தை எடுக்க? இல்ல 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 அவங்க எந்த படத்துல கமிட் ஆகிருக்காங்க? ஒருத்தங்க முதலடியா வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி படங்கள்ல கமிட் ஆவீங்களா கேக்குறதா? நீங்க அவுட் போட்டு நடிப்பீங்களா? அதுதான் கேள்வி. நீங்க அத கன்வே பண்ணாங்க. நீங்க தவறா கல்யாணம் பண்ணி. ஆமா வள்ளுவர் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து தமிழ் சினிமாவுடைய இந்த 100 ஆண்டுகளை கடந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு கதையை திருவள்ளுவரை பற்றி எடுக்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சி வந்து நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என்னுடைய தாய் தந்தருடைய ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடையும் இது நடக்குது நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு என்னை தேர்வு செய்வதற்காக மரியாதைக்குரிய என்னுடைய இயக்குனர் பாலகிருஷ்ணன் ஐயா வந்து என்னை ஒரு 4-5 முறை வந்து என்னை வந்து அதுக்காக ஒத்திகை பார்க்க பரிச்சயம் பண்ணாங்க. அதற்கு பிறகுதான் எனக்கு வந்து இந்த கதாபாத்திரம் எனக்கு தேர்வு செஞ்சாங்க. என்னால் முடிஞ்சளவு சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நான் இதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கூத்துப்பட்டில் வந்து 12 வருஷமாக இருக்கேன். என்னுடைய இது 3வது படம். ஆனால் இதான் நான் லீடாக பண்ணுற படம் இந்த படம் தான். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய இயக்குனருக்கும் என்னுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவருக்கும், இந்த படத்தினுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சாருக்கும், டிஓபி கேமராமேன் சார் திரு செல்வன் சார் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் சுலேகேரி சார் அவருக்கும் மற்றும் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் அந்த நன்றி சொல்ல விரும்புகிறேன். இணை இயக்குனர், துணை இயக்குனர் அத்தனை பேருக்கும், உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நாங்க தான் கேள்வி கேட்க வந்தவங்கள டைரக்டர் வந்து எங்களே கேள்வி கேட்டாங்க. இந்த படத்துல வந்து உங்களுக்கு எத்தனை குரல் தெரியும் கேட்டாரு டைரக்டர். வேற உங்களை எனக்கு ஆமா எங்களே கேக்குறாரு. உங்களுக்கு எத்தனை குரல் தெரியும்? சரி, படத்துல வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க? இல்ல
இல்லை எனக்கு மனப்பாடமா தெரியும்னு கேட்குறீங்களா இல்லை எல்லா குழந்தையும் படிச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா? நிறைய படிச்சிருக்கேன் ஸ்பான்டனியஸா சிலது வரும் சிலது வராது. எங்களே கேள்வி கேட்கிறாரு. இல்ல இல்ல கேட்டு பாருல. இல்ல இப்ப எனக்கு வந்து 56 வயசு. ஓகே, நான் வந்து காமராஜரை நான் பார்த்திருக்கேன், எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், ஜெயலலிதாவை பார்த்திருக்கேன், கலைஞர் எல்லாரையும் பார்த்திருக்கேன். இதுல நீங்க பாதி பேரை தான் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏன்னா எல்லாரும் என்னோட பெரியவங்க, அது எல்லாரும் என்னோட சின்ன. ஆமா ஆமா உங்களோட ஆமா ஆமா அதனால இல்ல அதுக்கான அந்த முதிர்வு எல்லாமே எனக்கு இருக்கு. ஆமா, நான் வந்து இந்திய சரித்திரத்தை அமைதி இந்திய சரித்திரத்தை நான் படிச்சிருக்கேன், சுதந்திர போராட்டம் படிச்சிருக்கேன், காமராஜ் வரலாறு படிச்சிருக்கேன். இதெல்லாம் அதை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பல, நீங்க யாரா படிச்சிருக்கீங்களான்ட்டு. அது சொல்லக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இருக்கதான் நான் நினைக்கிறேன். ஆமா, இது ரொம்ப முக்கியமான படம். இந்த கதை நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இதுக்கப்புறம் யார் எடுப்பா இதை இவ்வளவு சிரத்தையான்னு தெரியாது. சார் இதை சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம் திருவள்ளுவருக்காக நம்ம ஒரு விஷயம் பண்றோன்னு. சார் எப்படினாலும் அதை கண்டிப்பா சொல்ல பண்ணலாம். போனா அவரு ஸ்கிரிப்டை வந்து வாங்கிட்டு போய் படிச்சாரு. லொகேஷன் பொதுவா வந்து ஷார்ட் என்ன சீன் என்னன்னு லொகேஷன் இவரு ஸ்கிரிப்டை கொண்டு போய் படிச்சார். இல்லை, அதனால சார் அதை ரொம்ப சீரியஸா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி. ஸோ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்றது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பெரிய, எனக்கு இது ஒரு மீன்ஸ் இந்த சான்ஸ் வேற யாருக்கு கிடைக்காம எனக்கு கிடைச்சதே பெரிய சந்தோஷம். அது கொடுத்தது வருஷம் பழமையான ஒரு விஷயத்தை வந்து திரும்ப நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். கண்டிப்பா என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இப்போ நம்ம நார்மலாக போகிற லைட்டிங் போக முடியாது என்னால். மேக்ஸிமம் அந்த டைமில் நைட்டு வந்து வெறும் விளக்குகள் இருந்திருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் இங்கே டேல தான் இருக்குது. ஏன்னா யாரையும் போய் சந்திக்கிறதே அப்போ ஃபுல்லாக டே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்ட்லையும் இருக்குது. நைட் ரொம்ப கம்மி தான். நார்மலாக உள்ள காதல் இந்த காட்சிகள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது மினிமைஸாக தான் இருக்குது. மிச்சப்படி மேக்ஸிமம் டேல இருக்கிறதுனால ஓரளவுக்கு எங்களால் மேட்ச் பண்ண முடியுது. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். Cut to cut viewers, if you like this video, please subscribe, comment and share.